என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து டிஎன்பிசி குரூப் 1 சர்வீஸ்க்கான கரண்ட் நோட்டிஃபிகேஷன் வேலைவாய்ப்பு பண்ண வச்சுருக்காங்க. காம்பனேட்டிவ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1 குரூப் 1 போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் வந்து எதிர்பார்த்துருக்கீங்களோ உடனே வந்து இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. குரூப் 4க்கு வந்து எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து காத்திருக்குதுங்க. இந்த டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டேட் வந்து 1/4/2025 ஸ்டார்ட் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/4/2025 ஏப்ரல் மாதம் லாஸ்ட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 15/6/2025 ஜூன் மாதம் 9:30 AM தொடங்கி 12:30 PM வரைக்கும் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர். இப்போ உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான டேட் வந்து அதனை தொடர்ந்து வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டெப்புட்டி கலெக்டர், டெப்புட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து டோட்டலாக வந்து 70 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 22 லெவல் படி கொடுக்கப்படும். தமிழ்நாடு லெவலில் வந்து லெவல் 22க்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 56,100 தொடங்கி 1,77,500 வரைக்கும் பெர் மந்த் வழங்கப்படுங்க. ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயசு வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமான மேக்ஸிமம் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் பிசி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 34 வயது வரையும் கொடுத்துருக்காங்க. சம் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 39 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து 50 முதல் 55 வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 55 வயது உள்ளாடி இருக்கிற வரையும் அப்ளை பண்ணுற மாதிரி. அதனை தொடர்ந்து வேலை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டிகிரி முடிச்சிருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் தாராளமாக உடனே வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அதே போல் இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் நடத்தப்படுங்க. அப்ளை பண்ணவங்களை வச்சு ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனில் வந்து பாஸ் பண்ணுறவங்க வந்து மெயின் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து 175 கொஸ்டின் கேட்கப்படும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலேருந்து 25 கொஸ்டின் கேட்கப்படும். டோட்டலாக வந்து 200 கொஸ்டின் 300 மார்க் இந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்படுங்க. மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அப்படி 4 தான் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 850 மார்க் இந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்படும். இந்த அப்டேட்டில் வந்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாங்க எதை ப்ரிப்பேர் பண்ணால் பாஸ் பண்ணுறதுன்னு. அதனை தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்புனா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் வந்து 100 ரூபா கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் வந்து 200 ரூபா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 150 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அமௌண்ட் எதுவும் கட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து 3 சான்ஸ் வந்து ஃப்ரீ சான்ஸ் வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சான்ஸ் வந்து ஃப்ரீ சான்ஸாக வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் வெப்சைட், அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். எதை படித்தோன்னா எதை படிக்கக்கூடாது டீட்டெயிலில் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஒன்று பண்ண பார்க்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக லிங்க் வந்துடுங்க.